ஹாய் மக்களே, வெல்கம் டு பிஜேடி ஷோ. திஸ் இஸ் ப்ரொஃபஸர் ஜேடி. இன்னைக்குள்ள வீடியோவில் மில்லியனராக ஒரு ரிச் பர்சனாக ஷார்ட் பீரியடில் அதுக்கான பேசிக் 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் அதுதான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி தர போகிறேன். இது ஒரு ஹிடன் இல்லைன்னா ஒளித்து வைக்கப்பட்ட ஒரு சீக்ரெட் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாமே ரிச் பீப்புளுக்கு தான் தெரியும். மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு, புவர் பீப்புளுக்கு இந்த சீக்ரெட்ஸ் ஒன்றுமே தெரியாது. அதுதான் நான் இன்னைக்கு ரிவீல் பண்ண போகிறேன். எப்படி ரிச் பீப்புள் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அவங்க இந்த 3 ஸ்டெப்ஸில் எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, எங்கே மிடில் கிளாஸ் பீப்புளும் புவர் பீப்புளும் தப்பாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அதனால் அவங்களால எப்போவுமே ரிச்சாக மாற முடியல. அது இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். உங்களுக்கு உங்கள் பர்செப்ஷனில் சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். கண்டிப்பாக உங்களால் மில்லியனர் ஆக முடியும். ஓகே, அந்த அந்த 3 ஸ்டெப்ஸ் எதெல்லாம்னா பி, டூ அண்ட் ஹேவ். ஒருவேளை நீங்கள் நினைப்பீங்க, இது என்ன சார் இங்கிலீஷில் உள்ள 3 டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க. அதுதான், அதில் தான் இந்த சீக்ரெட் எல்லாமே இருக்குது. பி, டூ, ஹேவ். இந்த 3வது உள்ளது ஹேவ். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஹேவ்னா பொசஸ் பண்ணுவது. ஐ ஹாவ் எ பென் அப்படின்னா எனக்கு ஒரு பென் உண்டு. ஐ ஹாவ் திஸ், ஐ ஹாவ் தேட், ஐ ஹாவ் தேட். பொதுவாக நம்ம என்ன செய்வோம்னா, ஆக்சுவலி ரிச் பீப்புளோட பொசஷன்ஸை ஃபோக்கஸ் பண்ணுவோம். ரிச் பீப்புளுக்கு பொதுவாக நிறைய கரன்சி இருக்கும். மில்லியன்ஸ் ஆஃப் ருப்பீஸ் அவங்க கையில் இருக்கும். ரிச் பீப்புள்கிட்ட லக்ஸுரி காசு இருக்கும், லக்ஸுரி பங்களாஸ் இருக்கும், எஸ்டேட்ஸ் இருக்கும். நம்ம ட்ரீம் எப்போவுமே அதான் தான் இருக்கும். நம்ம முதல்ல உள்ள 2ஐயும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். ஆனால் ரிச் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இந்த 3rd ஆஸ்பெக்டில் ஃபோக்கஸே பண்ண மாட்டாங்க. அவங்க ஹேவ்ஸில் அவங்க ஃபோக்கஸே இருக்காது. அவங்க பிலையும் டூலையும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதோட சீக்ரெட் என்னன்னா, பிக்கெஸ்ட் சீக்ரெட், நீங்கள் பிலையும் டூலையும் கான்சென்ட்ரேட் பண்ண ஃபோக்கஸ் பண்ணால் உங்களுக்கு ஹேவ்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஓகே, பிக்கும் டூக்கும் ஒரு பை ப்ராடக்ட்ஸ் தான் இந்த ஹேவ்ஸ். இந்த பிஐயும் டூஐயும் தான் இங்கே ப்ராப்பராக செய்யும்போது, ஃபோக்கஸ் பண்ணும்போது, அதில் இருந்தால் உங்களுக்கு $1 million கிடைக்கும். அதோட பலன் தான் இந்த வீடு, கார் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சீக்ரெட். ரிச் பீப்புள் மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்க. பிலையும் டூலையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஹேவ்ஸில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நம்ம ஒரு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி பார்க்கலாம். 2-3 கொஸ்டின் கேட்டு பார்க்கலாம். 3வது ஸ்டெப், உங்ககிட்ட நிறைய $1 million இருக்கு. ஆக்சுவலி கார் வாங்கணும், வீடு வாங்கணும்னாலும் ருப்பீஸ் வேணும், கரன்சி வேணும், இல்லாமல் வாங்க முடியாது. ஸோ அல்டிமேட்லி நீங்கள் பில்லியனர் ஆகணும்னா, எல்லாம் வாங்கணும்னா, லக்ஸுரி லைஃப் லீட் பண்ணணும்னா, வாட் எவர் இட் மேபி, உங்ககிட்ட கரன்சி, மணி இருக்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த மணி எங்கேருந்து வரும்? மணி எப்படி கிடைக்கும்? மணி சும்மா கிடைக்குமா? ஃப்ரீயாக கிடைக்குமா? யாராவது ஃப்ரீயாக தருவாங்களா? லாட்ரி எடுத்தால் கிடைக்குமா? மேபி கிடைக்கலாம் 1000ல் ஒரு ஆளுக்கு, அதுவும் கொஞ்ச நாளில் கரைஞ்சி போகும். சூதாட்டத்தில் கிடைக்கலாம் 10,000ல் ஒரு ஆளுக்கு, இருக்கதையும் எடுத்துகிட்டு ஓடி போயிடும். ஓகே, அப்போ மணி எப்படி தான் கிடைக்கும்? மணிக்கு ஒரே ஒரு பிரின்சிபிள் தான் உண்டு. மணி பிரின்சிபிள் எப்படின்னா, மணி எப்பவுமே எக்ஸ்சேஞ்சுக்கு யூஸ் பண்ணுவது. மணி சும்மா கிடைக்காது. மணி ஏதாவது ஒன்றை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது தான், அந்த பக்கம் கொடுக்கும்போது தான் அதுக்கு பதிலாக மணி நமக்கு கிடைக்கும். ஓகே, அப்போ நம்ம என்ன கொடுக்கணும்? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மணி எப்படி கிடைக்கும்? மணி நம்ம ஏதோ ஒன்று கொடுக்கும்போது தான் கிடைக்கும். என்ன கொடுக்கணும்? வேல்யூ கொடுக்கும்போது தான் கிடைக்கும். இந்த சொசைட்டிக்கு, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு, இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு நம்ம ஒரு வேல்யூவை கொடுக்கும்போது தான் அதுக்கு பதிலாக நமக்கு மணி கிடைக்கும். அந்த வேல்யூ ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம், ஒரு சர்வீஸாக இருக்கலாம், ஒரு கைடன்ஸாக இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி. ஓகே, நீங்கள் ஒரு வேல்யூ கொடுக்கும்போது உங்களுக்கு பணம் கிடைக்கும். ஸோ பணம் வேணும்னா, ஹேவ்ஸ் வேணும்னா நம்ம வேல்யூ கொடுக்கணும். செகண்ட் ஸ்டேஜுக்கு நம்ம வரணும். டூ அண்ணா கிவ். We have to give value. ஓகே,
அந்த வேல்யூ ஒரு ஹை வேல்யூ ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லைன்னா சர்வீஸாக இருக்கலாம், ரொம்ப கூடின வேல்யூ உள்ளதாக இருக்கலாம். அப்படி ரொம்ப கூடின வேல்யூ உள்ளதாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் வேல்யூ கொடுத்தாலே மில்லியனர் ஆக முடியும். சில டைமில் அது அந்த வேல்யூவோட ரேட்டிங் கம்மியானதாக இருக்கலாம், சின்ன ப்ராடக்ட் சர்வீஸாக இருக்கலாம். ஆனால் அப்படி இருக்கும்போது நீங்கள் மில்லியனர் ஆகலாம். ஆனால் அதை நீங்கள் ஹியூஜ் குவான்டிட்டியில் கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகே, இது சொல்லும்போது எனக்கு ஒரு ஸ்டோரி ஞாபகத்துக்கு வருது. ஆக்சுவலி ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் இல்லை, ரீசன்ட்லி நான் இது வாட்ஸ்அப்பில் எங்கேயோ ரீட் பண்ணது தான். நார்த் இந்தியாவிலேருந்து கொஞ்சம் சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் ஹை லெவல்ஸில் இருக்கக்கூடியவங்க, என்ஜினியர்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ட்ரெயினில் வந்துட்டு இருந்தாங்க. அப்போ அதில் ஒரு ஆள், ஒரு லீடர்ஷிப்பில் இருக்கக்கூடியவர், இந்த ட்ரெயினில் ஸ்நாக்ஸ் விற்றுட்டு இருந்த ஒரு ஆளை நோட்டீஸ் பண்ணார். அவர் இங்கே நடந்து நாள் ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டே இருக்கார். இந்த ஹியூஜ் ட்ரெயினில் இந்த அர்த்தத்தில் இருந்து அந்த அர்த்தம் வரைக்கும் நடக்கிறாரு. ஸோ எவ்வளவு நடக்க வேண்டியிருக்கு, எவ்வளவு ட்ரெயின் ஏறி இறங்க வேண்டியிருக்கு, இவரோட லைஃப் எவ்வளோ டிஃபிகல்ட் அப்படின்னு நினைக்கிறாரு. சரி, இதெல்லாம் பண்ணாலும் இவருக்கு எவ்வளோ ரூபா தான் கிடைக்கும் அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டி. அப்போ அவரை பக்கத்தில் கூப்பிட்டு, ஓகே, நீங்கள் இது எங்கே செய்கிறீங்க இந்த ஸ்நாக்ஸ்? அப்போ அவர் சொன்னார், நான் செய்யலை, நான் பாம்பேயில் ஒரு இடத்துல இதை சோர்ஸ் பண்ணுறேன், வாங்கி வைக்கிறேன். இப்போ இவர் நினச்சார், ஓகே, நம்ம செய்தாலாவது கூடுதல் லாபம் கிடைக்கும், வாங்கி விற்றா எவ்வளோ தான் கிடைக்கும், சரி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஸ்நாக்ஸில் உங்களுக்கு எவ்வளோ ரூபா கிடைக்கும்? அவர் சொன்னார், எனக்கு ஒரே ஒரு ரூபா தான் கிடைக்கும். இப்போ இவர் கொஞ்சம் கூட பரிதாபப்பட்டார். ஓகே, ஒரே ஒரு ரூபா தான் கிடைக்கும், இப்போ எவ்வளோ தான் இவருக்கு ஏர்ன் பண்ண முடியும்? இருந்தாலும் சரி, எவ்வளோ தான் ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னு அறிய லாஸ்ட் கொஸ்டின் கேட்டார். சரி, ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை ஸ்நாக்ஸ் தான் விற்பீங்க? அப்போ அந்த நபர் சொன்னார், நான் ஒரு நாளைக்கு 3000 ஸ்நாக்ஸ், 3000 ஸ்நாக்ஸ் விற்பேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த என்ஜினியர், அட்மினிஸ்ட்ரேட்டர் காட் ஷாக்ட். ஓகே, அவர் ஒரு ஹை வேல்யூ கொடுக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் இருந்தார். ஓகே, அவர் கொஞ்சம் ஏசியில் இருந்து சில டிசிஷன் மேக்கிங் இதெல்லாம் தான் அவர் கொடுக்கக்கூடிய வேல்யூ. அவ்வளோ கஷ்டம் கிடையாது, ரூமுக்குள்ளாலே இருக்கலாம், ஈஸி தான், ஆனால் ஹை வேல்யூ. ஆனால் இங்கே ஒரு ஆள் சின்ன வேல்யூ தான், 10 ரூபாய்க்குள்ள ஒரு வடையாக இருக்கலாம், ஓகே, சின்ன வேல்யூ. ஒரு வடையில் 1 ரூபா தான் கிடைக்குது, ஆனால் 3000 குவான்டிட்டி இஸ் ஸோ ஹை. இப்போ நீங்கள் சின்ன வேல்யூ உள்ள ப்ராடக்டோ சர்வீஸோ கொடுத்தாலும் அதுக்கு குவான்டிட்டி ஹியூஜாக இருக்கும்போது உங்களுக்கு அது $1 மில்லியன் கொண்டு வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங், $1 மில்லியன் ஏர்ன் பண்ணணும்னா, மில்லியனர் ஆகணும்னா டூவில் ஃபோக்கஸ் பண்ணணும். we have to give value to the society. அது எந்த மாதிரியான வேல்யூவாகவும் இருக்கலாம், ப்ராடக்டோ சர்வீஸோ, ஹை வேல்யூவோ லோ வேல்யூ. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போ இன்னும் ஒரு கொஸ்டின் கேட்போம். இந்த வேல்யூ கொடுக்கணும்னா ஒரு $1 மில்லியன் இல்லைன்னா ஒரு மில்லியனர் ஆகக்கூடிய அளவுக்குள்ள வேல்யூ நான் கொடுக்கணும்னா நான் எப்படி இருக்கணும்? இல்லைன்னா இப்போ ஆஸ் ஆஃப் நவ் ஒரு மில்லியனர் ஆகக்கூடிய வேல்யூ கொடுக்கக்கூடிய தகுதி எங்கிட்ட இருக்கா? இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். ஆக்சுவலி நம்ம ஒரு வேல்யூ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர், உங்களுக்கு தெரியும், நிறைய பிஸ்னஸ் பீப்புள், நிறைய சக்ஸஸ்ஃபுல் ரிச் பீப்புள், அவங்க பிகினிங் ஸ்டேஜில் ஒரு ஹம்பிள் பிகினிங்கில் தான் இருந்திருப்பாங்க. அவங்களோட வேல்யூவை கொடுக்க துவங்கின காலகட்டங்களில் அது ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு டீச்சிங்காக இருக்கலாம், ஒரு கான்டென்ட் க்ரியேஷனாக இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு யூடியூபாக இருக்கலாம். பிகினிங்கில் ரொம்ப ஹம்பிளாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் அவ்வளோ எலிஜிபிளாக இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் போக போக ஓகே, அவங்க வேல்யூ கொடுக்க வேல்யூ மட்டும் கொடுத்தா போதாது. ஸோ அது ஹை வேல்யூவாக இருக்கணும்னா, அந்த வேல்யூ ஹியூஜ் குவான்டிட்டியில் இருக்கணும்னா இவங்களும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், இல்லைன்னா அந்த வேல்யூ ஸ்டாக்னன்ட் ஆகும். ஸோ டூ மட்டும் இல்லை, பி இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். பி என்ன, நம்ம இருப்பது, நம்ம எப்படி இருக்கோம்,
நம்ம ஒரு ஹை வேல்யூ கொடுக்கக்கூடிய நபராக இருக்கோமா, அதுக்குள்ள எலிஜிபிலிட்டி நம்மக்கிட்ட இருக்கா? ஓகே, அதனால் எலிஜிபிள் ஆகிட்டு தான் நம்ம வேல்யூ கொடுக்கணும்னு இல்லை, நம்ம இப்போ இருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி வச்சு நம்ம வேல்யூ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் இந்த ரெண்டும் சைமல்டேனியஸாக மூவ் ஆகணும். நம்ம வேல்யூ கொடுத்துட்டு இருப்போம், நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருப்போம். நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆக நம்ம வேல்யூஸ் பெட்டராக மாறும், ஹை வேல்யூவாக மாறும். நம்ம வேல்யூ ஹை வேல்யூவாக மாறும்போது அது கூடுதல் மணியை நமக்கு கொண்டு வரும். ஸோ ரிச் பீப்புள் எப்போவுமே இந்த ஃபர்ஸ்ட் பி லைன், இந்த டூ லைன் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டுமே சைமல்டேனியஸாக நடந்துட்டு இருக்கணும். நம்ம கேரக்டர் ஒரு மில்லியனராக தகுதிப்படுத்துவது, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, அதன் மூலமாக ஹை வேல்யூவை நம்மளால் கொடுக்க முடிவது. ஸோ இந்த ரெண்டும். ஸோ இன்னும் நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். ஹை வேல்யூ கொடுக்கணும், அதுக்கான எலிஜிபிலிட்டி கொண்டு வரணும், டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்? 2 aspects are very important. ஒரு மில்லியனர் ஆகக்கூடிய தகுதியை நம்ம எப்படி கொண்டு வருவது? 2 aspect வெரி இம்பார்ட்டன்ட். நம்பர் 1, ரிசோர்ஸஸ், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ், ஹியூமன் ரிசோர்ஸ். நம்பர் 2, கேரக்டர். தீஸ் 2 aspects are very important. ரிசோர்ஸஸ் என்ன? ரிசோர்ஸஸில் 2 ஆஸ்பெக்ட் உண்டு. ஒன்று நாலேஜ், ஒன்று ஸ்கில்ஸ். நம்ம இருக்கக்கூடிய ஃபீல்டில், நீங்கள் வேல்யூ கொடுக்கக்கூடிய ஃபீல்டில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நாலேஜ், அதை எப்போவுமே எக்ஸ்பேண்ட் ஆக்கிட்டே இருக்கணும். நிறைய நாலேஜ் இருந்தால் தான், பை ரீடிங் ஆர் பை லேர்னிங் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு கூடுதல் நாலேஜ் இருந்தால் தான் வைஸ் டிசிஷன்ஸ் எடுக்க முடியும். another aspect, your skills. ஓகே, உங்கள் டெக்னிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஸ்கில், உங்களுக்கு பிஸ்னஸில் உங்கள் ப்ரொஃபஷனில் தேவைப்படக்கூடிய ஸ்கில், அதை அப்டேட் பண்ணுவது, அது கரண்ட் லெவலில் வச்சுருப்பது, அப் டு டேட்டாக வைத்திருப்பது. ஓகே, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் அது தெரியும், அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட். சாஃப்ட்வேரில் அப் டு டேட்டாக இருப்பது, எப்போவுமே அப்ஸ்கில் பண்ணுவது, அப் டு டேட்டாக இருப்பது எவ்வளோ இம்பார்ட்டன்ட். லைக்வைஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில், லீடர்ஷிப் ஸ்கில், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஸ்கில், இந்த மாதிரி உள்ள ஸ்கில்ஸை நம்ம வளர்த்துட்டே இருக்கணும். சிலவங்களுக்கு என்னென்னா ஆட்டோமேட்டிக்கலி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லேயே வளர்த்துவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ்லேயே வந்துடும். வென் தே மீட் டிஃப்ரெண்ட் பீப்புள், காம்படிட்டிவ் பீப்புள், ஓகே, அவங்க வேலைக்கு வைக்கக்கூடிய ஆட்கள்லேருந்து அவங்க படிப்பாங்க, எக்ஸ்பர்ட்ஸை வேலைக்கு வைக்கும்போது. ஸோ another way is you can pay fee and attend classes, கோர்சஸும் கிளாஸஸும் ஒர்க்ஷாப்ஸும் அட்டன் பண்ணி நம்மளை இம்ப்ரூவ் பண்ணுவது, அப்ஸ்கில் பண்ணுவது. திஸ் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட். நம்ம ரிசோர்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தால் தான், ஸ்கில்லும் நாலேஜும் பவர்ஃபுல்லாக இருந்தால் தான் நமக்கு ஹை வேல்யூ கொடுக்க முடியும். இன்னொரு ஆஸ்பெக்ட் கேரக்டர். கேரக்டர் இல்லைன்னா இதெல்லாம் இருந்தாலும் ஒன்றும் இல்லாமல் போக வாய்ப்பு உண்டு. யூ மே லூஸ் யுவர் ரெப்புடேஷன். உங்களுக்கு அந்த கேரக்டர் இல்லைன்னா சில டைமில் சேலஞ்சஸை பிடிச்சு நிற்க முடியாது. கேரக்டரில் 2-3 ஆஸ்பெக்ட் இருக்குது. நம்பர் 1, யுவர் மென்டல் பர்செப்ஷன், இல்லைன்னா உங்கள் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட், எல்லாத்துலேயுமே பாசிட்டிவ் சைட்ஸை பார்க்கக்கூடிய தன்மை, பாசிட்டிவ்ஸை கண்டுகொள்ளக்கூடிய தன்மை. ஓகே, ஈவன் நான் முதல்ல சொன்னது, ஓகே, நிறைய பேர் டே ட்ரீம் பண்ணுவாங்க, எனக்கு கார் இருக்கணும், பங்களா இருக்கணும். ஆனால் அது நடக்காது. பிகாஸ் அவங்க அதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, பிலையும் டூலையும் ஃபோக்கஸ் பண்ணலை, கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லையும் வேல்யூ கொடுப்பதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னேன். இனி ஒரு ஆஸ்பெக்ட், இந்த ட்ரீம் பண்ணும்போது அந்த ட்ரீமை அவங்க ஒழுங்காக பண்ணுவதில்லை. ட்ரீமை எங்கே பண்ணுறாங்கன்னா கான்ஷியஸ் மைண்டில் பண்ணுறாங்க. அது ஒரு புகை மாதிரி, ஃபாக் மாதிரி, கொஞ்ச நேரம் இருக்கும் போகும். ஓகே, இந்த ட்ரீம் எங்கே பண்ணணும்னா, ஆக்சுவலி இந்த விஷ் டிசைர் எங்கே இருக்கணும்னா சப்கான்ஷியஸ் மைண்டில், மைண்டுக்கு உள்ளால இருக்கணும். அப்படி சப்கான்ஷியஸ் மைண்டில் உங்களுக்கு ட்ரீம் இருந்தால், உங்களுக்கு விஷ் இருந்தால், அந்த விஷ் உங்களை சும்மா இருக்க விடாது. அந்த ட்ரீம் உங்களை புஷ் பண்ணி உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண வைக்கும். உங்கள் பர்சனாலிட்டியை ஒரு மில்லியனருக்கு எலிஜிபிளான பர்சனாலிட்டியை மாற அது புஷ் பண்ணும்.
அதுபோல் ஹை வேல்யூ கொடுக்கவும் அது உங்களை புஷ் பண்ணும். ஓகே, தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இன் அனதர் வீடியோ நான் அதை கொஞ்சம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணி தருவேன். ஸோ கேரக்டரில் ஃபர்ஸ்ட் ஒன் பாசிட்டிவ் ஆட்டிடியூட், மென்டல் பர்செப்ஷன். செகண்ட் ஒன் ஹேபிட்ஸ். ஹேபிட்ஸ் தான் கேரக்டராக மாறும். பாசிட்டிவ் ஹேபிட்ஸை நீங்கள் பில்டு பண்ண மில்லியனர்ஸுக்கிட்ட எந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருக்குது, அவங்க எந்த காரியங்களில் ப்ரொடக்டிவாக டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, எந்த காரியங்களில் டைமை வேஸ்ட் பண்ணலை, எந்த மாதிரி நெட்வொர்க்கிங் பண்ணுறாங்க, எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்காங்க, ஓகே, எந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறாங்க. மில்லியனர்ஸ் ஹேபிட்ஸ், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ யூ ஹாவ் டு லேர்ன் அண்ட் இம்பைப் தட். ஸ்டீவ் ஹார்வியோட ஓகே 7 ஹேபிட்ஸ் ஹைலி சக்ஸஸ்ஃபுல் ஹைலி இஃபெக்டிவ் பீப்புள். ஓகே, இந்த மாதிரி நிறைய புக்கில் வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி ஹேபிட்ஸ் நீங்கள் இம்பைப் பண்ணணும் டு பிகம் ஏ மில்லியனர். ஓகே, இந்த 3 ஸ்டெப்ஸ் தான் அந்த அல்டிமேட் சிம்பிள் ஸ்டெப்ஸ், சீக்ரெட், மறைத்து வைக்கப்பட்ட சீக்ரெட்ஸ். பி, டூ, ஹேவ். ஹேவன்னா பொசஸ் பண்ணுவது, லக்ஸுரிஸ். ஹேவில் ஃபோக்கஸ் பண்ணாதுங்க, பிலையும் டூலையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பி மீன்ஸ் பிகம் எலிஜிபிள் டு பி எ மில்லியனர். ட்ரான்ஸ்ஃபார்ம் யுவர் பர்சனாலிட்டி. Do means give high value. So your money inflow depends on the amount of value or the quality of value you give to the society. நீங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டியான இல்லைன்னா குவான்டிட்டியான வேல்யூ சொசைட்டிக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு பணம் வரும். இந்த ரெண்டையும் நீங்கள் கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன நினைச்சாலும் வாங்கலாம். ஒரு ரால்ஸ் ராய்ஸ் காரோ ஒரு பங்களாவோ எது வேணாலும் வாங்கலாம். அது எல்லாமே ஒரு பை ப்ராடக்ட் தான், அது மெயின் இல்லை. அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போகாதீங்க, அதில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. பிலையும் டூலையும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. டவுன் த லைன் வித்தின் 5 years 10 years நீங்கள் ஒரு மில்லியனராக கண்டிப்பாக மாற முடியும். அப்போ நீங்கள் என்னை கால் பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, விஷ் யூ ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கூட கிளிக் பண்ணுங்கள். எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, ப்ரொஃபஸர் ஜேடி ஜங்ஷன். இங்கிலீஷ் லேர்னிங், கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுவது, அது மாதிரியான நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கும். உங்கள் இங்கிலீஷில் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணதாக இருந்தால் கண்டிப்பாக அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Till we meet in the next video, wish you all the best.